உண்மையிலே நான் தான் பெரிய மாடல் எல்லாத்துக்கும். நடிகை எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், அவர் பார்க்க எப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது, எவ்வளோ ஸ்லிம்மாக எவ்வளோ ட்ரிம்மாக இருக்காரு, எவ்வளோ பிரிஸ்காக இருக்காரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலையும் எவ்வளோ சூப்பராக அங்கிள் பேசுகிறாங்க. மாண்புமிகு நடிகை சொல்கிறாங்க, வேற அந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க என்றது. என்னை பாராட்டு, என்னை புகழ்ந்து புகழாரம் சூட்டு, என்னை நான் பிறவி தலைவன் சொல்லு, என்னை கவியரங்களை பாடு. ஆளுங்க வீட்டை விட்டு கிளம்போது நிறுத்துறாங்க மொத்தமாக. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒங்கி 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 ஒங்கின்னு சத்தம் கேட்டால் புரோட்டா கால். எனக்கு புரோட்டா ஆட்டுக்கால் தான் தெரியுது, என்ன காரணம் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நூல் வடிவமாக கொண்டு வரலாம், அப்படிதான் அது இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் போட்டுட்டு இருக்காங்க. உங்களில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன்லாம் அப்படி தான் வருது. அதுதான் வருது. அதுக்காக உழைத்து நாம் வெல்ல வேண்டும். அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. காம்லான் பாய் மாதிரி நான் வளருகிறேனே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, வளரணும், ஒரு நாள் வளரணும்ல. அதனால நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள்ங்கிறான். அதனால நமக்கு மிக அருகில தான் வெற்றி இருக்கு, கொஞ்சம் எட்டி பிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்புன்னு. அந்த உழைப்பை கொட்டிடுங்க, தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாகுங்கிறான். அப்படி நம்ம தொடர்ந்து சிந்துவோம். தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? செய்வார் என்ன சொல்றான்? நீங்க பயிற்சி காலத்தில் சரியாக பயிற்சி எடுக்காதவன், பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவன். தலைவர் என்ன சொல்றார்? கடுமையான பயிற்சி, எளிதான சண்டை. இப்ப நல்ல கடுமையான பயிற்சி எடுத்துட்டீங்க, அது இப்போ 16 நின்னமா, அப்புறம் 19 நின்னோம், இப்போ 21. இந்த உள்ளாட்சி தேர்தல் நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு புதுசு. ஏன்னா நம்ம இதுவரை உள்ளாட்சியில் நம்ம போடலை, பேரூராட்சி நகராட்சியில் போட்டியிடலை. 6 வார்டு கவுன்சிலர்கள், அதில் புதுசாக ஒரு தங்கை இணைஞ்சிருக்கா. இன்னும் 2 பேர் வேற அரசியல் இயக்கங்கள் விலை நம்மளோட சேர இருக்காங்க. அது அவங்க வரும்போது நம்ம எண்ணிக்கை கூடும். அதனால நீங்கள் முன்மாதிரியாக நம்ம தேர்வு செய்யப்பட்ட நம்ம பிள்ளைகள் வேலை செஞ்சு காட்டணும். எப்படி வேலை செய்வோம்? நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலர் வந்தாருன்னா அவர் எப்படி வேலை செய்வார்? அவர் வேலை செய்கிறதுல மற்றவருக்கு அந்த நெருக்கமும், அந்த என்ன சொல்கிறது, நெருக்கடியும், இந்த அழுத்தமும் ஏற்படணும். அப்போதான் நம்ம நேர்மையாக வேலை செஞ்சு காட்டினாதான், ஓ இந்த வேலையை இவ்வளவு நேர்மையாக செய்கிறாங்கன்னா அப்போ நாட்டையே கொடுத்தால் எவ்வளவு நேர்மையாக தூய்மையாக அரசை கொண்டு போவார்கள் என்று. இதுதான் காலையில் நான் தம்பி சிவா வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்குமா, 15 நிமிஷம் இருக்குமா, 20 நிமிஷத்தில் அப்படியே சாலை மறித்து நிறுத்திட்டாங்க. அப்போ அவர் காவலர், ஐயா என்னையா பிரச்சனைன்னு, சிஎம் இந்த பக்கமாக போகிறாரு, அதனால கொஞ்சம் நீர்த்தி வச்சிருக்கோம், 2 நிமிஷம் பொறுத்துக்குங்க, மன்னிச்சுக்குங்க. சரிங்க பரவாயில்லையான்னு அது 20 நிமிஷத்துக்கிட்ட போட்டாங்க. எல்லா வண்டியும் இப்படி வரிசையாக நிற்கிது. இந்த கொடுமையிலெல்லாம் முதல்ல நம்ம ஒழிக்கணும். கேரளாவிலெல்லாம் பினராயி விஜயன்லாம் அவர் வாட்டுக்கு போய் தேநீர் கடையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு பத்திரிக்கை பிடிச்சிட்டு போயிட்டு. இப்போ நான் கேரளாவுக்கு போகும்போது உம்மன் சாண்டின்னு நினைக்கிறேன் ஏதோ, அவர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது உமன் இந்த பாப்பா போச்சு எங்கப்பா, இந்த ஒரு அம்பாசிடரு அதில் தான் போகிறாரு அப்படின்னு. ஒரே ஆள் பிரிட்டிஷ் பிரதமர் சேக்கில் வரான், போலீஸ் ஒரு செல்ஃபி ப்ளீஸ், எஸ் 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 பாருங்க, சைக்கிளில் பராமரிந்து போகிற. அப்படி நீங்கள் நம்ம ஆளுங்க வீட்டை விட்டு கிளம்போது நிறுத்துறாங்க மொத்தமாக. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒங்கி 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 ஒங்கின்னு சத்தம் கேட்டால் புரோட்டா கால். எனக்கு புரோட்டா ஆட்டுக்கால் தான் தெரியுது, என்ன காரணம் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எளிமையே கிடையாது. மம்தா பானர்ஜி அம்மாலாம் கார் ஏதோ பழுதாயிருது, ஒருத்தர் போயிட்டு இருக்கான், அசம்பிளிக்கு போனவங்க, தம்பி என்னை சட்டசபையில் இறக்கி விட்டுருப்பான்னு அவன் மோட்டர் பைக்கில் இடம் கேட்டு போய் இறங்கி போகிறாங்க. நீங்கள் இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குல்ல, எந்த மாநில முதலமைச்சராவது பாராட்டு, என்னை புகழ்ந்து புகழாரம் சூட்டு, என்னை நான் பிறவி தலைவன் சொல்லு, என்னை கவியரங்களை பாடு,
அதான் எந்த 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 மாநிலத்திலும் இது நடக்குது, எந்த மாநிலத்திலும் நடக்குது. புகழாரம் அதுல ஒரு ஒரு நடிகை, மாண்புமிகு நடிகை சொல்றாங்க, என்ன கெத்தா நடக்குறாரு, என்னவா பண்றாரு. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அது எவ்வளவு அடிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு மீன் அனுபவித்தா போட சேருது. ஆமா, தங்கச்சி காளியம்மா சொன்ன கதை தான் படிக்கிறது. அத நீதிமன்றம் ஏதோ சொல்லுது அந்த அம்மா. அப்பதான் நினைச்சேன், நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுல போய் வாழ்ந்துடலாமா, இது எது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது ஒரு கொடுமை தான். அதை அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு, நமக்கு அனுபவிக்கிறோம். இன்னும் 4 வருஷம் வேற இருக்கு இதுல துயரங்கள்லாம். இன்னும் எவ்வளவு பாராட்டோ, எவ்வளவு கூட்டமோ, எவ்வளவு புத்தகங்களோ. இந்த கருத்தரங்கு கூட புத்தகம் போட்டு அப்படியாவது புத்தகம் போட்டு நல்லா வித்துக்கிறாங்க அப்படின்னு பச்சை துரோகம் கிச்சை துரோகம் சொல்லி தங்கச்சி நாச்சியால் கூட. அப்படியாவது நம்ம பொழப்பு ஓடட்டும், எத்தையாவது பண்ணி பொழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு. நான் பார்ப்பேன் இந்த யூடியூப்ல எந்த இது வந்தாலும் என் படத்தை போடுறான். நீங்க வேணா பாருங்களேன், இது என்ன தட்டி பார்த்தா நானே இல்லை, ஆனா அந்த படம் இருக்குது. உண்மையிலேயே நான் தான் பெரிய மாடல் எல்லாத்துக்கும். நான் கேட்பேன், அண்ணா உங்க படத்தை போட்டா தான் நான் திறப்பான். உண்மையிலே பார்த்து என்ன இது இவ்வளவு கொடுமையா இருக்கு, நம்ம என்னதான்டா நடக்குதுன்னு பார்த்தா, உண்மையிலே இதை பார்த்தா ஒரு 3 நிமிஷம் ஓடுது, 4 நிமிஷம் ஓடுது, நானும் பேசல, என்னை பற்றி ஒன்றும் வரல, ஆனா என் படம் இருக்கு. இப்ப கூட பாருங்களேன், ஒரு வாரத்தில் இருக்குது. அப்பதான் நினைச்சேன், ஓஹோ நம்ம தான்டா பெரிய மாடல் இருக்கு, ரோல் மாடலே நம்ம தான் போடுறது. கேட்டேன், அது ஒரு கூத்துதான், என்ன பண்றது வீலோடு. சரி, சிறந்த கருத்தரங்கை நடத்திய மகளிர் பாசறைக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உண்மையிலே பெண் எனும் பேராற்றல் தான், உண்மையிலே பெண் எனும் பேராற்றல் தான், இல்லாத ஒண்ணும் இல்லை. தலைவர் நீங்க பாருங்க, இப்ப ஒரு ஆண் போராளிகளே அனுப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த இது வெல்ல முடியல, வெற்றி அடையல, அது சரியா சாதிக்க முடியல. அப்ப தலைவர் கேட்கிறார், நீங்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு. என்ன பசங்களாலே செய்ய முடியலன்னா எப்படி என்ன நீங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு. நீ ஒரு தடவை கொடுத்து பாரு அப்படின்னு ஒன்று கொடுத்தா, அது வேற நம்ம ஆண் போராளிகள் தோற்று போனதை நம்ம தங்கைகள் செய்து முடிச்சுட்டாங்க. வாய்ப்பை கொடுப்பா செய்வாங்க. அதுதான் முடியாதுங்கிறதே ஒண்ணு கிடையாது, உண்மையிலே பேராற்றல் தான். அதுதான் சொன்னாங்கல்ல, ஏன் ஒரு கரும்புலியா, முதல் கரும்புலியா அங்கே இருக்க நீ தேர்வு செஞ்சார் தலைவர்னா, பெண்ணால முடியாது ஒண்ணுமே கிடையாது இங்கே. அதை நீங்க நம்பணும் முதல்ல. அதான் எனக்கு நீங்க என்ன பண்ண, நீங்க நம்ம எல்லாம் கூட்டத்தில் பேசுறதா, நம்ம போய் நிக்கிறதா, அப்படி எங்கேன்னு உங்களை ஆப்பிரிக்கா காட்டுலயா நிறுத்துறோம், நம்ம சொந்த நாட்டில் தான் நிறுத்துறோம். அவர் ஓட்டு போடல, போடானா யாரு போடல, நம்ம சொந்தக்காரன் தான் போடல, நம்ம மாமச்சினா தம்பி தான் போடல. ஒரு தடவை போடலைன்னா அடுத்த தடவை போடுவாங்க, பாவம் பார்த்தாலும் போடுவான். ரொம்ப நாளா நிக்கிறாங்கப்பா, போடுப்பா, ஒரு தடவை போட்டுருவான். முன்னைக்கு நாம் படை பெருகி இருக்கிறோம், நம்ம கருத்தியலை அதிகப்படியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அந்த எழுச்சியை நம்மளாலே பார்க்க முடியுது. சந்திக்கிற நபர்கள் எல்லாரும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. நிச்சயமா நீங்க வருவீங்கிறாங்க. ஒரு தம்பியெல்லாம் என்னை அண்ணா நான் ஒட்டு விடலேன்னு விட்டு போயிடாதண்ணா, அண்ணா ஒரே நம்பிதானோ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் என்னப்பா விட்டு போயிடாதீங்கண்ணா, அண்ணா நல்லா இருப்பீங்கண்ணா, அண்ணா அண்ணா நல்லா இருப்பீங்கண்ணா, விட்டு போயிடாதீங்க. மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு எழுச்சி தெரியுது இல்லை நம்ம